கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஸ்வீட் கார்ன் மசாலா ஃப்ரை செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கோம். இதை நம்ம இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம டூத் பிக் எடுத்து இது போல் நம்ம செய்து எடுத்துக்கணுங்க. ஒரு லைன் எடுத்துட்டிங்கன்னா இது போல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வருங்க. பாருங்க, எல்லாத்தையுமே நம்ம இது போல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் தண்ணீர் கொதிக்க வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம எடுத்தோம் இல்லையா ஸ்வீட் கார்ன், அதை நம்ம தண்ணீரில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாங்க. இது கூட 1/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்வீட் கார்ன் நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இது கூட கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருந்தோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணீர் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை ஒவ்வொரு ஸ்டிக்காக எடுத்து மாவை இது போல் லைட்டாக தட்டிட்டு எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஆயில் ஹீட் பண்ணியிருக்கோங்க. அதில் நம்ம இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இது போல் 3-4 முறை நல்லா திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ இது நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துருந்தோம் இல்லையா, அதனால் உப்பு சேர்க்க வேண்டாம். இப்போ இது நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
இப்போ நமக்கு ஸ்வீட் கார்ன் மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்ல கிறிஸ்பாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.